நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல் படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் அ பிளெஸ்ஸிங் டு மீ. அதுக்கு எல்லாருக்கும், இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் பேருனா தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்டுக்கு இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட் ஃபார் அ மூவி. அதுக்கு ரொம்ப நன்றி. செகண்ட், டு கெட் அ வண்டர்ஃபுல் டீம், such a hard-working, talented, brilliant team. I'm really very fortunate. I have just done my duty. That is what I feel. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. Everybody on the stage ரொம்ப நன்றி. Thanks for having me. I would love to do 100 more films with you all, given a chance. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் to my family and my friends who have supported me, அவங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஹைதராபாத்தில். ஏன்னா இப்போ ஹைதராபாத்துக்கு இப்போ எப்படி ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டாங்க. ஐ செட் வெரி வெரி சூன். இட்ஸ் கோயிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ வித் தட் பிளெஸ்ஸிங்ஸ் ஐம் ஹியர். அதுக்கு என்னோட ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி. டு மை தமிழ் டியூட்டர் தேவிகா அக்காவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மக்களுக்கு வெண்ணிலா கேரக்டருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட், லவ், இன்னும் ஆக்செப்டன்ஸ் வந்துருச்சு. அதுக்கு எனக்கு நிறைய மெசேஜஸ் வந்துருச்சு. ஏன்னா ஐ ரியலி want a wife like you அந்த மாதிரி. I was really happy that and they could relate with my character. அதுக்கு I'm very 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 happy. அவ்வளோ பியூட்டிஃபுல் எழுதுனாங்க. அதுக்கு பிரசன்னா சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராஜேஷ் சார், டு மேக் இட் ஹேப்பன், ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஒரு டைலாக் இருக்கு இந்த படத்தில் லாஸ்ட்ல. We all know how beautiful Manikandan sir is. He has made the whole theater clap and cry. அந்த மோனோலாக் மக்கள் எல்லாரும் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. நானே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன். அந்த தட் டைலாக் சார், ஐ ஃபீல் திஸ் ஒன் டேக் அவே ஃப்ரம் த ஃபிலிம் எனக்கு. ஏன்னா ஒரு பர்சனோட வேல்யூ இஸ் டு பி is what they actually are. It is not the money associated to them. It is not any materialistic things or any relationship. I think with that monologue, sir, you made us all cry. Adukku I feel that's a greatly written monologue, sir. So I think to make us believe, to make us understand, to teach ellarku that you should love a person for who they are, not for anything else. That's my biggest takeaway film there. And every kudumbasthan, be it a man or a woman, ellarkum enakku romba respect adhigama aiduchu. I think that's all. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you very much. நிறைய actually I wanted to speak more. இப்போ I'm just very overwhelmed by the response. Thank you. நன்றி சான்வி. இப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாருமே வந்து ஜெயிக்க. அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற எங்கள் டீம் 2 பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்தோட வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு. இல்லைனா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடித்த கொஞ்ச காலத்தில் இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்தியை நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்கள் எடுத்து சொன்னதுனால தான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு. இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கோம். ஐயோப்பா, இதுக்கப்புறம் ஒழுங்காக இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும், நம்ம வேலை செய்கிறது பத்தாது அப்படிங்கிறது. இப்போ எங்கள் டீமுக்கு நன்றி சொல்கிறது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்ககிட்ட சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம். பட் ஆனால் இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்கிறது மட்டும்தான். ஏன்னா யோசிச்சு பார்த்தா
சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம். ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சு இப்போ நானுமே ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தோ அரல்ஸ் டெலிவிஷன்ல இருந்து ரேடியோல இருந்து அப்படி வந்த இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம். இப்போ வந்து சினிமா எடுத்துடலாம், அது பற்றி தனி போராட்டம்னு வச்சுக்கலாம். பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்க அந்த கடைசி லெக்கு தான் வந்து இங்க இருக்கிற பிரச்சனை. ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைய இப்போ ஒரு பெரிய மலை போல பிரச்சனைய வந்து பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியா டிஸ்ரெகார்ட் பண்ணியிருக்கப்படும். என்னப்பா இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது. பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை வந்து சரியான விதத்துல எங்களுக்கு கைட் பண்ண சுரேஷ் சந்திரா சார் அவரோட டீமுக்கு, அப்புறம் சிட் எங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ரொம்ப பெரிய கேம்பெயின்ஸ் எல்லாம் நடத்தி கொடுத்த ரொம்ப நல்ல விளம்பர யுக்திகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்த சிட்டுக்கும், அப்புறம் இந்த படத்தை திரையரங்க உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும், அப்புறம் அது எல்லாத்தையும் தாண்டி தமிழக மக்களுக்கும் சரி. ஏன்னா மீண்டும் ஒரு முறை எனக்கு நானே சொல்லிக் கொள்றது தான் ஓகே. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட்டை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது எடுத்துட்டு போய் ஷோகேஸ் பண்றதுக்கு. ஆனா அப்படி அது மட்டுமே போதும். ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னன்னா, நான் வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொருட்செலவுல கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட் தான், எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான். பட் ஆனா ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலையுமே அவங்க கேட்கல, எந்த கேள்வியுமே கேட்கல. இப்போ இந்த டீம் உங்களால இந்த 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 2.5 மணி நேரத்துல என்ன விஷயம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க, நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்ததுக்காக தமிழக மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. எங்க டைரக்டர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சொல்றதுக்கு நன்றியை தவிர்த்து புதுசா எதுவும் இல்லை. ஆனா நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியது இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.